الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر. أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله. حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح. الله أكبر الله أكبر لا إله إلا الله. Alhamdulillah nahmadahu wa nasta'inu wa nastaghfiruhu wa nu'minu wa natawakkal alayhi wa may yahdihillahu fala mudilla lahu wa may yudlilhu fala hadiya lahu. Ashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu wa ashhadu anna Muhammadan abduhu wa rasuluhu. Ya ayyuhan nas ittaqu rabbakum alladhi khalaqakum min nafsin wahidah wa khalaqa minha zawjaha wa bassa minhuma rijalan kaseeran wa nisaa'a wattaqullaha alladhi tasaaluna bihi wal arham innallaha kana alaykum raqiba. Ya ayyuhalladhina amanu ittaqullaha haqqa tuqatih wa la tamutunna illa wa antum muslimun. Ya ayyuhalladhina amanu ittaqullaha wa qulu qawlan sadida yuslih lakum a'malakum wa yaghfir lakum dhunubakum wa man yuti'illaha wa rasulahu faqad faza fawzan alima. Inna astaqal hadithu kitabullah wa ahsana hadi Muhammad wa syarrul umuri muhdatsatuha wa kullu muhdatsatin bid'ah wa kullu bid'atin lalalah wa kullu lalalatin finnar. அந்த ஏகரின் சாந்தியும் சமாதானமும் இந்த உலகிற்கு அனுப்பப்பட்ட அனைத்து நபிமார்கள் மீதும் இறுதி தூதரான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் சஹாபி பெண்கள் மீதும் குறிப்பாக இந்த ஜும்மா உரையை கேட்க அமர்ந்திருக்கும் உங்கள் மீதும் என் மீதும் அல்லாஹ் ரஹ்மான் சாந்தியும் சமாதானமும் என்றென்று நின்று நிலவட்டுமா என்று கூறி என் உரையை ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறைவன் இந்த உலகத்தில் ஏராளமான சமுதாயத்தை படைத்திருக்கிறோம் என்று சொல்லியிருக்கான். அப்படி இறைவன் படைத்திருந்தாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காமிக்கிறாங்க, இருக்கிற எல்லா சமுதாயத்தை விடையும் கடைசி சமுதாயம் யாருன்னா நம்ம தான் அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. அப்போ இங்கே உலகத்தை பொறுத்த வரைக்கும் கடைசி சமுதாயமாக இருந்தாலும் மறுமையில் நம்ம முந்தியவர்கள் முதலாவதாக இருப்போம் அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கிறாங்க. அப்போ அப்படி இருக்கக்கூடிய இந்த சமுதாயம் நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தா, இறைவன் எந்த நோக்கத்திற்காக நம்மளை படைத்து இந்த உலகத்தில் அனுப்புனானோ அந்த நோக்கத்திற்காக தான் நம்ம செயல்பட்டு கொண்டு இருக்கிறோமா, இல்லை அதில் விட்டு தடுமாறி வேறு பாதையில் நம்ம சென்று கொண்டு இருக்கிறோமா என்பதை நம்ம முதல்ல கவனத்தில் கொள்ள வேண்டிய கடமைப்பட்டுள்ளோம். ஏன் அதை சொல்லி காட்டுறோம் அப்படின்னா, இறைவன் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டும் பொழுது ஷைத்தான் ஒரு சபதத்தை எடுத்திருக்கான் அப்படின்னு சொல்லி காமிக்கிறான். இப்போ அதற்கு முன்னாடி ஒரு முதலாளி இருக்காங்க, அவங்களுக்கு கீழே ஒரு அடிமை இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் அந்த அடிமைக்கு எல்லாமே தெரிந்ததாக தான் இருக்கும். ஏன்னா அவங்க ஒத்துக்கிட்டு தான் அவங்க அடிமையாக போய் வேலை செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. அப்படி அடிமையாக இருக்கிறவர்கள் அவங்க ஒத்துக்கிட்டு அவங்க சந்தோஷமாகவும் அவங்க விருப்பப்படி அந்த இடத்துல நடந்து கொள்ளலாமா அப்படிலாம் பார்த்தா எந்த ஒரு நிகழ்வும் அந்த இடத்துல ஏற்படாது. அப்போ அவங்களுக்கு வெறும் கஷ்டம் மட்டும் அந்த மாதிரி தான் ஏற்படுமே தவிர எந்த ஒரு மகிழ்ச்சியான நிகழ்வு அந்த இடத்துல ஏற்கப்படாததாக இருக்குது. ஆனால் இந்த மனித சமுதாயம் என்ன செய்து கொண்டிருக்கிறதுனா, நம்ம அடிமைப்பட்டு இருக்கிறோம் என்று கூட தெரியாத அளவிற்கு மூழ்கி போய் கிடக்கக்கூடியதாகவும், அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு நிகழ்வு இருந்தாலும் அந்த நிகழ்வில் என்ன பண்ணுறாங்க, சந்தோஷமாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்கக்கூடிய அந்த நிலை ஏற்படுது. அப்போ எதற்கு கீழே அவங்க அடிமையாக இருக்காங்க அப்படின்னு பார்த்தா, அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்லி காமிக்கிறான், ஷைத்தான் ஒரு சபதத்தை இறைவன் முன்னாடி வைக்கிறான். என்ன வைக்கிறான் அப்படின்னு பார்த்தா, கால ரப்பி பிமா அகுவைத்தனி லா உசையன லஹும் ஃபில் அர்தி வலா உகுவி என்னஹும் அஜ்மயின்.
என் இறைவா சொல்லி அந்த ஷைத்தான் வந்து ஆரம்பிக்கிறான். என்ன சொல்கிறான் அப்படின்னா, நான் வந்து எல்லாத்தையும் வந்து வழி கெடுப்பேன் அப்படின்னு சொல்லி காமிக்கிறான். அப்போ யாரை தவிர அந்த இடத்துல வந்து ஷைத்தான் சொல்கிறான் அப்படின்னு பார்த்தா, உன்னை ஏற்றுக்கொண்டாங்களே அவங்கள தவிர மற்ற எல்லாரையும் வந்து நான் வழி கெடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஷைத்தான் அந்த இடத்துல ஒரு சபதத்தை வைக்கிறான். அப்போ அந்த அடிப்படையில் தான் எல்லாருமே என்ன பண்ணிகிட்ருக்கோம், அந்த ஷைத்தானுடைய பாதையில் வந்து சென்று கொள்ளக்கூடிய நிலை வந்து இந்த இடத்துல ஏற்பட்டு இந்த சமுதாயம் வந்து அதை நோக்கி சென்று கொண்டு இருக்கு. அப்போ அந்த ஷைத்தான் வந்து என்ன சொன்னால், இறைவன் உன்னை வந்து ஏற்றுக்கொண்டவங்களை வந்து நான் ஒன்றும் செய்ய முடியாது அப்படி தான் சொன்னானே தவிர, அப்போ இந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிற எல்லாருமே வந்து இதை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறோம் என்று சொன்னால், அப்போ எல்லாருமே வந்து இறைவன் பாதையில் இருக்கிறோமா இல்லை வேறு பாதையில் நம்ம சென்று கொண்டு இருக்கிறோமா என்பதை வந்து பார்க்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அப்போ நம்ம எதற்கு கீழே தான் இப்போ அடிமையாக இருக்கோம் அப்படின்னு பார்த்தா, ஷைத்தான் எதன் மூலியமாக நம்ம வழிகெடுத்து கொண்டு இருக்கிறான் என்பதையெல்லாம் பார்க்கும் பொழுது, ஷைத்தான் வந்து எந்த உருவத்தில் வேணாலும் வந்து வழிகெடுப்பான். அப்போ அவனுக்கு அந்த ஆற்றல் இருக்கிறதுனால இப்போ நம்ம எல்லா விஷயத்தையும் வந்து இப்போ சொல்கிறாங்க. ஒரு உலக விஷயத்தில் வந்து ஒரு விஷயத்தை வந்து நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இப்போ இதற்கு முன்னர் காலகட்டத்திலலாம் தெரிந்து கொள்வதற்கு மிகவும் கடினமாக இருக்கும். ஆனால் இப்போ என்ன சொல்லிட்டாங்க, இந்த உலகமே உங்கள் கையில் வந்துடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த உலகம் கையில் வந்துடுச்சுன்னு எதை சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, இந்த மொபைல் ஃபோன் அப்படி தான் அதை தான் சொல்லி காமிக்காங்க, இந்த ஸ்மார்ட் ஃபோனை. அப்போ அந்த ஸ்மார்ட் ஃபோன் நம்ம கையில் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் இந்த உலகமே நம்ம கைக்குள்ளே வந்ததாக அர்த்தம் அப்படின்னு சொல்லி அந்த விஞ்ஞானி எல்லாருமே வந்து சொல்லக்கூடியவங்களாக இருக்காங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, உலகத்தில் எல்லா ஒரு விஷயமும் வந்து இந்த ஃபோனில் வந்துடுறதுனால எல்லா விஷயங்களையும் வந்து நம்மளால் அறிந்து கொள்ள முடிகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அப்படி இருக்கக்கூடிய இந்த மொபைல் ஃபோனில் வந்து நம்ம எப்படி அடிமைப்பட்டு இருக்கோம். ஒரு மொபைல் ஃபோன் நம்ம கிட்டத்துலேருந்து சென்று விடுகிறது என்று சொன்னால், இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த மனிதர்களுக்கு வந்து இந்த ஃபோன் இல்லாமல் இருக்க முடியாத அளவுக்கு மாறிவிட்டாங்க. அப்போ இந்த ஃபோன் இல்லாமல் நம்மளால் இருக்க முடியாதா, ஒரு சுச்சுவேஷன் அந்த மாதிரி வருது சொன்னால் நம்மளால் அதுலேருந்து கடந்து வர முடியாதா என்று பார்த்தால், கடந்து வர முடியாத நிலையில் தான் எல்லாருமே இருக்கக்கூடியதாக இருக்கும். ஏன்னா இதற்கு முன்னர் உள்ள காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா மொபைல் ஃபோன் இருக்கிறதே ஒரு அரிதாக இருக்கும். ஆனால் இப்போ பிறந்த குழந்தையிலேருந்து முதியவர் வரைக்கும் எல்லாருமே இந்த மொபைல் ஃபோனை வைத்து யூஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்காங்க. அப்போ அது மட்டும் இல்லாமல் இதற்கு முன்னர் காலகட்டத்தில் எப்படி இருந்துச்சு, ஒரு குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டுவதாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் சரி, அந்த சாப்பாடு எப்படி ஊட்டக்கூடியவங்களாக இருப்பாங்க. குழந்தை அழுதா கூட அதை வந்து சிரிக்க வைத்து அதுக்கு உணவு ஊட்டுவாங்க. அப்போ அந்த இடத்துல வந்து பரிமாறல் இருந்துச்சு. என்ன பரிமாறல், அன்பு வந்து பரிமாறக்கூடியதாக இருந்துச்சு. அதே போல் உணவு வந்து அது வந்து எப்படி இருக்கும், அந்த குழந்தை வந்து அந்த உணவை பார்க்குது, அதற்கப்புறம் அதை சாப்பிடும் பொழுது அந்த சாப்பாடின் மூலயமா அது டேஸ்ட்டும் இன்னும் அதிகமாகும் பொழுது இன்னும் அந்த குழந்தை வந்து சாப்பிடாமல் இருக்கிறத விட்டுட்டு என்ன பண்ணுது, இன்னும் 2 வாய்க்களை வந்து அதிகமாக சாப்பிடுது. ஆனால் இப்போ உள்ள காலகட்டத்தில் எப்படி, குழந்தை அழுது விட்டது என்று சொன்னால் உடனே கையில் ஃபோனை கொடுக்காது. கையில் ஃபோனை கொடுத்தா என்ன ஆகுது, அதுக்கடுத்து ஒரு சாப்பாடே அதை பார்க்கல, ஃபோனை பார்த்துட்டு இருக்கு, நீங்கள் உணவு ஊட்டிகிட்டே இருக்கீங்க. அப்போ அந்த நேரத்தில் வந்து என்ன நிகழ்கிறது, இந்த ஃபோனில் மூழ்கி போனனால சாப்பாட்டோட நிலைமை வந்து அந்த மூளைக்கு வந்து செல்லலை. அப்போ அதனால் என்ன ஆகுது, 2 வாய் 3 வாய் முடித்து அதனோடைய போதும் சொல்லி முடித்து விடுது. அப்போ இந்த இடத்துல உணவு குறைபாடு ஏற்படுது, சத்து அந்த குழந்தைக்கு வந்து கிடைக்கிறதில்லை, மன ரீதியாகவும் அந்த குழந்தை வந்து பாதிப்படைகிறது. அப்போ இந்த மாதிரி ஏராளமான பாதிப்புகளை வந்து ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது. அப்போ அதே போல் இந்த ஒரு குழந்தை வந்து இருக்குது அப்படின்னு சொன்னால், இந்த குழந்தை வந்து சாதாரணமாக இந்த ஃபோனையோ டிவியோ பார்க்குறதுக்கு விரும்பாது, அதே போல் ஆசைப்படாது. அப்போ எப்படி தான் இந்த ஃபோனில் வந்து அடிக்ட் ஆனாங்க, அடிமையானாங்க அப்படின்னு பார்த்தா, பெற்றோர்கள் தான் இதுக்கு முழுக்க காரணம். ஏன் அப்படின்னு சொன்னால், ஒரு சின்ன குழந்தை வந்து நீங்கள் பிறந்த குழந்தையை எடுத்துக்கிட்டிங்கன்னா அது விளையாடக்கூடியதை வந்து நம்ம பார்க்கலாம். அப்படி விளையாண்டு கொண்டு இருக்கும்போது மற்ற எல்லாத்தையும் வந்து அது கவனிக்குமா அப்படின்னு பார்த்தா ஒரு விஷயத்தை கூட அது கவனிக்காது, வெறும் விளையாட்டில் மட்டும்தான் முன்முறமாக இருக்கும். அப்போ அப்படி இருக்கும் பொழுது அந்த குழந்தை வந்து என்ன பார்க்குது, பெற்றோர்களை தான் அதிகமாக பார்க்கக்கூடியதாக இருக்கும் பொழுது அந்த பெற்றோர்களை பார்க்கும் பொழுது அந்த பெற்றோர்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, டிவியை பார்க்குறாங்க, அதே போல் செல்ஃபோன் அதை முன்னாடியே வைத்து பார்க்கக்கூடியவங்களாக இருக்காங்க. அப்போ அந்த குழந்தைக்கு வந்து ஆழமாக அந்த இடத்துல வந்து மன ரீதியாக மாற்றம் அடையுது. அப்போ இந்த டிவி ஃபோனை பார்க்குறதுல வந்து அங்கேருந்தே ஆரம்பம் ஆகுது, அடிமையாகுது. அப்போ அப்படி அடிமை என்ன ஆகுது, அந்த ஃபோன்லேயே மூழ்கி கிடக்கக்கூடியவங்களாக இருக்காங்க. அப்போ இறைவன் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்லி காமிக்கிறான், லஹாமா கசபத் அலைஹா மக்தசபத். நீங்கள் வந்து எந்த ஒரு நன்மையாக இருந்தாலும் சரி, அதற்குண்டான நன்மை வந்து இப்போ ஒரு நன்மை செய்கிறீங்கன்னா அது வந்து உங்களுக்குரியதான். அதே போல் ஒரு தீமை செய்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அதுவும் உங்களுக்குரியதான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நன்மை மட்டும் நமக்கு, தீமை வந்து நமக்கு இல்லையா அப்படின்னு கேட்டால் தீமையும் நமக்குரியதுன்னு சொல்லி அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். அப்போ
அந்த குழந்தை வந்து இப்போ குழந்தையாக இருக்குது, சரி, அப்போ அதுக்கப்புறம் பிறக்குது. அந்த குழந்தை வந்து ஒரு இடத்துல அமர்ந்து இருக்குன்னு வச்சுக்கலாம். அப்படி இருக்கும் பொழுது பெற்றோர் என்ன பண்ணுறாங்க, மொபைல் ஃபோனை வைத்திருக்காங்க. ஒரு குழந்தை வந்து மொபைல் ஃபோனை வைத்திருக்கு. அப்போ அந்த நேரத்தில் வந்து எந்த நேரத்தில் அந்த கோபம் வந்து வெளிப்படுகிறது என்று பார்க்கும் பொழுது, ஒரு மொபைல் ஃபோனில் இருந்து ஒரு சார்ஜ் இப்போ இறங்கிடுச்சு, இப்போ சார்ஜ் போடுறோம், ஒரு குழந்தை வந்து ஃபோனை பார்த்துட்ருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த நேரத்தில் உள்ள மனநிலை பெற்றோருக்கு எப்படி இருக்கும்? படிக்காமல் என்ன பண்ணுறீங்க, போய் வந்து ஃபோனை வச்சுட்டு படி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இதற்கு முன்னர் வரைக்கும் என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க, 2 பேருமே ஃபோனை பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் எந்த ஒரு வார்த்தையும் வந்து அவங்க வாயிலேருந்து வந்துருச்சா அப்படின்னு பார்த்தா ஒரு வார்த்தை கூட அந்த இடத்துல வரல. அப்போ அந்த இடத்துல வந்து நம்மளும் பார்த்துட்ருக்கோம், அதுவும் அப்போ நேரத்தில் ஒன்றும் இல்லை. அப்போ 2 பேருமே அந்த ஃபோனில் வந்து அடிமையாக இருக்கிறத வந்து இதுலேருந்து நம்ம பார்க்க முடியுது. அதே போல் சாலிஹ் நபி வந்து தன்னுடைய சமுதாயத்துக்கு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, நன்மை வந்து உங்களுக்கு முன்னால் இருக்கும்போதே தீமைக்கு ஏன் ஆசைப்படுறீங்க? அப்போ நீங்கள் அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு அதிகமாக கேட்டிங்கன்னா நீங்கள் அருள் செய்யப்படுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நன்மையான காரியம் வந்து நமக்கு முன்னாடியே தான் இருக்குது. ஆனால் அதனை விட்டு நம்ம தீமையான காரியத்துக்குள்ளே நம்ம போகிறோம். அப்போ அதை வந்து இதற்கு முன்னர் வாழ்ந்த சமுதாயத்துக்கே சாலிஹ் நபி வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ அப்படி இருக்கக்கூடிய அந்த இப்போ என்ன நடந்து கொண்டு இருக்குது, ஒரு மொபைல் ஃபோன் இல்லைன்னா இருக்க முடியாது, அந்த நிலைமையில் தான் சென்று கொண்டு இருப்பதை வந்து நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த நிலைமை வந்து ஒரு சிறு குழந்தையிலேருந்து இந்த பெரியவர்கள் ஆற வரைக்கும் இந்த அடிமைத்தனமாக இருக்கிறதுலேருந்து இப்போ என்ன ஆகிவிட்டது என்று பார்த்தால், ஆராய்ச்சி பண்ணி சொல்கிறாங்க, ஒரு வாரத்தில் வந்து ஒரு சராசரி மனுஷன் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு வாரத்துக்கு 38 மணி நேரம் இந்த மொபைல் ஃபோனில் வந்து செலவு பண்ணக்கூடியவங்களாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. அப்போ எதன் மூலியமெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோசியல் மீடியா, சமூக வலைதளம், இது மாதிரி கேம், வீடியோக்கள், இது மாதிரி எல்லாத்தையும் வந்து பார்த்து ஒரு வாரத்தில் வந்து 38 மணி நேரத்துக்கு மேலேயே பார்க்கக்கூடியவங்களாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதனோட நிலைமை வந்து எப்படி மாறுகிறது என்று பார்த்தா, இது நம்ம வந்து தொடர்ந்து வந்து பார்த்துட்டு தான் இருக்கோம். என்ன பார்க்குறோம், நியூஸ்லலாம் வருகிறது. என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செல்ஃபோனை வந்து அதிகமாக பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அதிகமாக நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க சொல்லி அந்த குழந்தைக்கு வந்து பெற்றோர் வந்து அட்வைஸ் பண்ணுறாங்க, இந்த மாதிரி அதிகமாக வந்து நீ ஃபோனை பார்க்காத அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அந்த குழந்தை என்ன பண்ணுறதுன்னா தற்கொலை செய்து கொள்ளக்கூடியதாக மாறிடுச்சு. அப்போ அந்த இடத்துல தற்கொலை செய்து விட்டுறது. அதுபோல் அதே மாதிரி இன்னொரு என்ன சம்பவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அண்ணன் தங்கச்சி இந்த மாதிரி இருக்காங்க. இந்த மொபைல் ஃபோன் தரல சொல்லி 2 பேரும் சண்டை போட்டு வீட்டை விட்டு வெளியே போகிறாங்க. 2 பேருமே இறந்து விடுறாங்க. அப்போ இந்த ஃபோனின் மூலயமா 2 பேருமே இறக்கக்கூடிய நிலை வந்து அந்த இடத்துல ஏற்படுது. அதே போல் இப்போ சிறு வயதர்களில் உள்ளவங்க தான் இப்படி இருக்காங்க. பெரியவங்க வந்து கவனிக்கக்கூடியதாகவும் நல்லா அறிவு பெற்றவங்களாக தான் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தா, ஒரு 4 வயது சிறு குழந்தை இருக்குது. அந்த சிறு குழந்தை வந்து தன்னுடைய அப்பா கிட்ட வந்து மொபைல் ஃபோனை கொடுங்க, நான் வந்து இந்த மாதிரி விளையாண்டு தரேன் சொல்லி 2-3 தடவை கேட்குது. உடனே அவங்க அப்பா என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஃபோனை எடுத்து கொடுத்து விளையாடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்களா பார்த்தா அப்படி சொல்ல, உடனே அந்த குழந்தையோட தலையை திருப்பி கொன்றுறாங்க. அப்போ எந்த அளவுக்கு அவங்க மூழ்கி இருக்காங்கன்னா, இந்த ஃபோனை விட்டு ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது, அந்த அளவுக்குள்ள வந்து ஒரு குழந்தையவே கொலை செய்யக்கூடிய அளவுக்கு அவங்க வந்து மாறக்கூடியவர்களாக இருக்காங்க. அப்போ அதே போல் தான் இப்போ ஒரு பெரியவங்க வந்து இப்படி மகள்களை கொல்றாங்க அப்படின்னு பார்த்தா, சிறு பசங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா, ஒரு மகள் வந்து இருக்காங்க, அவங்களுடைய பெற்றோர்கிட்ட வந்து சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, அதிகமாக அவங்க வந்து என்ன பண்ணுறக்கூடியவங்களாக இருக்காங்கன்னா, சோசியல் மீடியாவில் அதிகமாக மூழ்கி கிடக்கக்கூடியவங்களாக இருக்கும் பொழுது இந்த மாதிரி நீ பார்க்காத அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அந்த மகள் வந்து என்ன பண்ணாங்கன்னா, பெற்றோரை வந்து கொலை செய்யக்கூடியதாக இருக்குது. அதே போல் ஒரு மகன்கிட்ட வந்து இந்த மாதிரி சொல்கிறாங்க, நீ அதிகமாக கேம் விளையாடாத அப்படின்னு சொல்லும்போது உடனே அவன் என்ன பண்ணிடுறான், கொலை செய்யக்கூடியவங்களாக இருக்கான். அப்போ இந்த மொபைல் ஃபோன் கூட இருக்கட்டும், ஆனால் மற்றவங்க இல்லாட்டாலும் எனக்கு பரவாயில்ல, அந்த அளவுக்கு மாறி எல்லாத்தையும் கொலை செய்யக்கூடிய அளவுக்கு அவங்க போகிறாங்க அப்படின்னு சொன்னால், முழுக்க காரணம் யார், அவங்களுடைய பெற்றோரை தான் சொல்லக்கூடியதாக இருக்கும். ஏன் அப்படின்னு சொன்னால், ஒரு குழந்தைக்கு வந்து இப்போ மொபைல் ஃபோன் அவசியமா என்று பார்த்தால் மொபைல் ஃபோன் என்கிறது வந்து அவசியமே கிடையாது. இப்போ கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா கொரோனா வந்துச்சு. அந்த கொரோனா டைமில் இருந்து தான் அந்த ஆன்லைன் வகுப்பு இந்த மூலம் நடக்கிறதுனால என்னாச்சு, குழந்தைக்கிட்ட அப்போ தான் முதலாக மொபைல் ஃபோன் வந்து உள்ளே வருது.
அப்போ அதற்கு முன்னர் வரைக்கும் மொபைல் ஃபோன்றது வந்து பெரியவர்கள் மட்டும்தான் உபயோகப்படுத்திகிட்டு இருந்தாங்களே தவிர சிறியவர்கள் வந்து குறைவாக தான் உபயோகப்படுத்தினாங்களே தவிர முழுக்க இதில் மூழ்கி இருந்தாங்களா பார்த்தா இல்லை. அப்போ அந்த நேரத்துலேருந்து ஆரம்பித்து ஷைத்தான் எப்படியெல்லாம் வழிகெடுக்கக்கூடியவனா இருக்கான், இந்த மாதிரி மொபைல் ஃபோன் மூலிமா உள்ளே வரான், வந்து எல்லாத்தையும் வழிகெடுத்துட்டான். அப்போ அதனுடைய நிலை வந்து இப்போ எப்படி மாறிக்கொண்டு செல்கிறது என்று பார்த்தா எல்லாருமே அதில் மூழ்கி கிடக்கக்கூடியவங்களாக நம்ம ஆயிருக்கோம். அதே போல் இறைவன் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்லி காமிக்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு கு அன்ஃபுஸிக்கும் வஅஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்கள் குடும்பத்தினரையும் நீங்கள் நரக நெருப்புலேருந்து காற்றுக்கொள்ளுங்கள் என்று இறைவன் சொல்கிறான். அப்போ தன்னை மட்டும்தான் காற்றுக்கொள்ள வேண்டுமா அப்படின்னு பார்த்தா உங்களை மட்டும் இல்லை உங்கள் குடும்பத்தினரையும் காத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி இறைவன் சொல்கிறான்னு சொன்னால், அப்போ நமக்கு எவ்வளோ முக்கியத்துவம் நம்ம கொடுத்து பார்த்து ஒரு விஷயத்தையே நம்ம செய்வோமோ, அதே போல் நம்ம குடும்பத்தினருக்கு ஒரு தவறு நிகழ்கிறது என்று சொன்னால் உடனே அதை வந்து நிறுத்தக்கூடியவர்களாக நம்ம இருக்க வேண்டும். அப்போ மொபைல் ஃபோன் இல்லைன்னா அவங்களால வாழவே முடியாது என்று வந்து நம்ம சொல்லிட முடியாது. அதுலேருந்து எப்படி ஒரு மனிதர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மொபைல் ஃபோனுக்குள்ளே உள்ளே போனாங்களோ அதே போல் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளால் வெளியே கொண்டு வர முடியும். அப்போ அந்த அடிப்படையில் வந்து நம்ம பெற்றோர்கள் வந்து முழுக்க கவனம் செலுத்தக்கூடியவர்களாக நம்ம இருக்க வேண்டும். அதே போல் ஒரு குழந்தை வந்து அருகில் இருக்கும்போது வந்து அதனுடைய நிலை வந்து நமக்கு இலகுவாக தெரிஞ்சிடும். இந்த குழந்தை இப்படி தான் இருக்குது, நல்லதாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம இலகுவாக வந்து அறிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் அந்த குழந்தை வந்து தனிமையில் இருக்கும் பொழுது அது கையில் ஒரு ஃபோன் இருக்குது அப்படின்னு சொன்னால் அப்போ நிலை என்ன அப்படின்னு சொல்லி நம்மளால் சொல்ல முடியுமா அப்படின்னு பார்த்தா கேள்விக்குறியாக இருக்குது. அப்போ அந்த நேரத்தில் யாருக்கு மட்டும் தெரிந்ததாக இருக்கிறது? படைத்த இறைவனாகிய அல்லாஹ்வுக்கு மட்டுமே தெரிந்ததாக இருக்கிறது. அப்போ ஷைத்தான் வந்து வழிகெடுக்கக்கூடியவனா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டான். அப்போ எப்படி தான் வழிகெடுப்பான் அப்படின்னு சொல்லும் பொழுது அதையும் வந்து ஷைத்தானே சொல்லி காமிக்கிறான், எந்த மாதிரிலாம் வழிகெடுப்பான் அப்படின்னு சொல்லி. 2வது அத்தியாயத்தில் 169வது வசனத்தை சொல்லப்படுது. அவன் வந்து தீமையையும் வெட்கக்கேடானதையும் நீங்கள் வந்து உங்ககிட்ட தூண்டக்கூடியவனாக இருப்பான் அப்படின்னு சொல்லி ஷைத்தான் வந்து இந்த மாதிரி தான் தூண்டுவான் உங்ககிட்ட அப்படின்னு சொல்லி அல்லாஹ் என்ன சொல்கிறான், நம்மக்கிட்ட வந்து எச்சரிக்கை செய்யக்கூடியவனாக இருக்கான். அதே போல் ஒரு தீமை வந்து நம்ம செய்திருந்தால் கூட அல்லாஹ் எப்படி சொல்லி காமிக்கிறான், ஒமையாமல் மிஸ்கால தரத்தின் ஷர்ரையரா என்ற ஒரு வசனத்தை வந்து சொல்லி காமிக்கிறான். என்ன சொல்கிறான், நீங்கள் ஒரு அணு அளவு கூட ஒரு தீமையை செய்திருந்தாலும் நீங்கள் மறுமையில் வந்து அதை காண்பீர்கள் அப்படின்னு சொல்லி காமிக்கிறான். அப்போ நம்ம சின்ன தவறு தான் என்று நம்ம வந்து நினைக்கிறோம், ஆனால் அந்த தவறு கூட அதற்குண்டான தண்டனை வந்து பெரிதாக இருக்கும். அப்போ அதை கூட அங்கே காண்போம் அப்படின்னு சொன்னால் அந்த தீமை இல்லாட்டதான் உங்களால் வந்து தண்டனையை தப்பித்துக்கொள்ள முடியுமே தவிர அந்த தீமை இருக்கிற வரைக்கும் உங்களால் தப்பித்துக்கொள்ள முடியுமா பார்த்தா தப்பித்துக்கொள்ளவே முடியாது. அப்படி இந்த தப்பித்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னால் அதை விட முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா, இப்போ மொபைல் ஃபோன், வீடியோ கேம் இது மாதிரி விளையாடக்கூடியவெல்லாம் இருக்காங்க. அப்படி இருந்தாலும் கூட இப்போ அதிகமான மக்கள்கிட்ட வந்து என்ன நிகழ்ந்து கொண்டு வருகிறது அப்படின்னு பார்த்தா ஆய்வில் வந்து சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு மனிதர்களில் வந்து என்ன பண்ணுறாங்க, அதிகமாக தவறான வீடியோக்கள்லையும் தவறான இதை வந்து பார்க்கக்கூடியவர்களாகவும் அதிகமாக ஆயிட்டாங்க. அதில் குறிப்பாக யாரை சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 வயதுலேருந்து 30 வயதுக்குள்ளே வர்றவங்க தான் அதிகமாக பார்க்குறாங்க. 70% பேர் அவங்க தான் இதை பார்க்குறாங்க. அதுவும் எதை யூஸ் பண்ணி பார்க்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இந்த மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதுக்கு கீழே யார் பார்க்குறா அப்படின்னா 30லேருந்து 40 வயசுக்குள்ளவங்களும், அதே போல் 40லேருந்து 50 இது போல் கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. அப்போ இதில் இன்னும் சொல்லப்போனால் வெறும் வருத்தத்துக்குரியது என்ன அப்படின்னு பார்த்தா 10லேருந்து 18 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களும் இப்போ அதிகமாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி தவறான வீடியோக்களை பார்ப்பது வந்து அதிகமாகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அப்படின்னு சொன்னால் இப்போ ஷைத்தான் வந்து வழிகெடுப்பேன் எதன் மூலியமாக சொன்னால் தீமை வெட்கக்கேடானவற்றையிலெல்லாம் இருந்து உங்ககிட்டேருந்து வழிகெடுப்பேன் அப்படின்னு சொல்லும் பொழுது இப்போ ஆல்ரெடி நமக்குள்ளே வந்துட்டான் அப்படின்னு சொல்கிறது வந்து உண்மையாயிருச்சு. அப்போ இதுலேருந்து யாருமே மறுக்க முடியுமா அப்படின்னு பார்த்தா மறுக்க முடியாத ஒரு விஷயமாக இந்த காலகட்டத்தில் வந்து போயிட்டுருக்கு. இப்போ அந்த தவறான வீடியோக்களாக இருந்தாலும் சரி, ஒரு மொபைல் ஃபோனாக இருந்தாலும் சரி, அது வந்து பெரியவர்களுக்கு மட்டும்தான் உரியதா, பெரியவங்களுக்கு மட்டும் அனுமதிக்கப்பட்டதா அப்படின்னு பார்த்தா அப்படி கிடையாது. சிறு வயதுகளுக்கு மட்டும் தடுக்கப்பட்டது, பெரியவங்களுக்கு அனுமதியா என்று பார்த்தா அப்படி இறைவன் வந்து சொல்லி காமிக்கவே இல்லை.
எப்படி ஒரு பெரியவங்களுக்கு வந்து தடுக்கப்பட்டதோ அதே போல் தான் சிறியவர்களுக்கும் அது தடுக்கப்பட்டிருக்கு. அதே போல் சிறியவர்களுக்கு எப்படி தடுக்கப்பட்டிருக்கோ அதே போல் தான் பெரியவர்களுக்கும் தடுக்கப்பட்டதாக இருக்கும் பொழுது யார் ஒருத்தர் தவறு செய்தாலும் அதற்குண்டான தண்டனை வந்து ஏற்படதான் செய்யும். இப்போ இதுக்கு முன்னாடி சொன்னால் ஒரு மனிதரோ ஒரு குழந்தையோ நமக்கு முன்னாடி இருக்காங்க, அவங்க நல்லதாக தான் செய்வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம். ஆனால் அவங்க தனிமையில் இருக்கும்போது என்ன செய்வாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியாது. ஏன்னா இப்போ ஆய்வு சொல்கிறாங்க, இத்தனை பேர் பார்க்குறாங்க அப்படின்னா அப்போ அவங்களுடைய நிலைமை எப்படி மாறிடுச்சு, இறைவனுடைய பயம் வந்து இல்லாமல் அந்த ஃபோனில் வந்து மூழ்கி கிடக்கக்கூடிய அளவுக்கு அவங்க மாறிட்டாங்க. அப்படி அது மட்டும் இல்லாமல் இதை பற்றி என்ன சொல்கிறாங்க, இதன் மூலியமாக எந்த ஒரு தீமையும் இல்லை, இது வந்து ஒரு ஜாலிக்காக தான் பார்க்கும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு நிலை வந்து மாறக்கூடியதாக இருக்குது. இப்போ தடுக்கப்பட்டதாக இருக்குது, ஹராமானது ஒன்றை வந்து இலகுவாக ஒரு சாதாரணமான ஒரு காரியம் மாதிரி எல்லாருமே வந்து நிகழ்த்து கொண்டு சென்று கொள்ள இருக்கக்கூடியவர்களாக இருக்காங்க. அப்போ இது எவ்வளோ பெரிய வேதனைக்குள்ளானதாக இருக்குது. இப்போ ஒரு சமுதாயமாக ஒரு முஸ்லீம் சமுதாயம் வந்து இருக்காங்க அப்படின்னு சொன்னால் இவங்களை பற்றி நம்ம எல்லாருமே வந்து கடைபிடிக்கணும் அப்படின்னு தான் சொல்லணுமே தவிர இவங்களை போல் இருந்துடக்கூடாது என்ற ஒரு வார்த்தை வந்து வந்துவிடக்கூடாது. அப்போ அதன் அடிப்படையில் வந்து நம்ம என்ன செய்யக்கூடியவங்களாக இருக்கணும், எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் சரி ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்து கவனமாக இருக்கக்கூடியவங்களாக நாம் இருக்க வேண்டும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஒரு சமுதாயம் வந்து பிறர் இவங்களுக்கு முன்னாடி வந்து நம்ம சிறந்ததாக இருக்கணும், அதற்கு மட்டுமாக நம்ம இருக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா நம்ம இதற்கு மேலே ஒரு வாழ்க்கை இருப்பதனால அந்த மறுமை வாழ்க்கையில் வந்து நம்ம வெற்றி பெறக்கூடியவர்களாக நாம் இருக்க வேணும். அப்போ அதனுடைய வெற்றி நமக்கு கிடைக்க வேணும் என்று சொன்னால் நம்ம முழுக்க இந்த மொபைல் ஃபோன்லேருந்து தள்ளி இருக்கக்கூடியதாக தான் நம்ம இருக்க வேணும். ஏன்னா இதற்கு முன்னாடி காலகட்டத்தில் மொபைல் ஃபோன் இல்லாமல் இருந்தது இல்லையா, எந்த ஒரு மனிதரும் மொபைல் ஃபோனை கையில் வச்சே தான் சுற்றிட்டு இருந்தாங்களா அப்படின்னு பார்த்தா எந்த ஒரு மனிதரையும் நீங்கள் எடுத்து காமிக்க முடியாது. அப்போ வரக்கூடிய காலகட்டத்தில் தான் என்ன ஆயிடுச்சு, அதில் உள்ள அடிமைத்தனம் வந்து அதிகமாக ஆகிக்கொண்டே செல்கிறது. அப்போ அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் வந்து நம்மளால் அதுலேருந்து வெளியே வர முடியுமா பார்த்தா இறைவனுடைய நாட்டத்தினால நீங்கள் இறைவன்கிட்ட அதிகமாக துவா செய்யும் பொழுது அதுலேருந்து நம்மளும் வெற்றி பெற முடியும். நம்ம ஒரு குழந்தைக்கு சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம அதில் வந்து கரெக்டாக இருக்கணும். அப்போனா தான், ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு சும்மா சாதாரணமாக போயிடல, அதனை வந்து தன்னுடைய வாழ்க்கையில் கடைபிடித்தனால மற்றவங்களுக்கு சொல்லும் பொழுது அதுலேருந்து எல்லா மக்களும் வந்து அதனை வந்து கேட்டு அதை நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாக இருந்தாங்க. அப்போ நம்ம என்ன செய்ய வேணும், சும்மா வாயு மொழியில் வந்து சொல்லிட்டு போகிறதுனால எந்த ஒரு நிகழ்வும் நடக்க போகிறது கிடையாது. அப்போ அதனால் என்ன செய்யணும், நம்ம ஒழுங்காக ஃபஸ்ட்டு இருந்தோம் அப்படின்னால தான் நம்ம மற்றவங்களுக்கு சொல்லும் போது அவங்களும் அதை கேட்டு நடக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அப்போ அப்படிப்பட்ட நன்மக்களாக நம்ம இருந்து அந்த மறுமையோட வெற்றியில் வந்து நம்ம அடைவோமாக என்று கூறி என்னுடைய முதலாம் முறையை நிறைவு செய்கிறேன். வாஹிதவஹான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது வ அலா ஆலி முஹம்மது கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மது வ அலா ஆலி முஹம்மது கமா பாரக்த அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதும் மஜீத். கடந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா எஸ்ஏஆரோட கணக்கெடுப்பு வந்து எடுக்கப்பட்டுச்சு. அப்போ இதனுடைய கட்டங்களை வந்து 3 கட்டமாக பிரித்து வச்சுருக்காங்க. முதல் கட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நவம்பர் 4ஆம் தேதியிலேருந்து இப்போ இந்த மாதம் 14ஆம் தேதியில் வந்து நிறைவு பெற்றுச்சு. என்ன பண்ணப்பட்டது அப்படின்னு பார்த்தா, நீங்கள் பிஎல்ஓக்கள் கிட்டே இருந்து ஒரு ஃபார்ம் வந்து நமக்கு கிடைக்கும், அதை வந்து ஃபில் பண்ணி அவங்கக்கிட்ட கொடுத்துருவோம். அந்த கொடுத்த ஃபார்மை வந்து அவங்க வந்து பதிவேற்றம் பண்ணிடுவாங்க. அப்படி அந்த பதிவேற்றம் பண்ணது வந்து 2வது கட்டமாக என்ன பண்ணப்படுகிறது அப்படின்னு பார்த்தா ரிலீஸ் பண்ணுறாங்க. அந்த வாக்காளர் பட்டியலை வந்து இன்றைக்கி தான் அந்த பட்டியலை வந்து ரிலீஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்காங்க. அப்போ அந்த ரிலீஸ் பண்ணக்கூடிய நாள் வந்து இந்த நாளாக இருக்கும் பொழுது நம்ம வந்து என்ன செய்ய வேண்டும், அதனை வந்து நம்மளுடைய பேர் வந்து விட்டதா இல்லை வரலையா அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணக்கூடியவங்களாக நம்ம இருக்க வேணும். ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு 4 கேட்டகரிஸாக பிடிக்கிறாங்க. அந்த 4 கேட்டகரிஸ் வச்சு அந்த வகையில் வந்து கேன்சல் பண்ணுறாங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் இடம் பெயர்ந்திருப்பாங்க, ஒரு இடத்துலேருந்து வேறு இடத்துக்கு போயிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இரட்டை வாக்காளராக இருப்பாங்க, வேறு இடத்துலையும் இருப்பாங்க, இந்த இடத்துலையும் இருப்பாங்க, அவங்களையும் நீக்குறாங்க. அதே போல் ஒரு இடம் மாறி இருந்தாலும் சரி, அதே போல் இறந்துருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களையும் வந்து நீக்குறாங்க. அப்போ இந்த 4 கேட்டகரிஸ்க்குள்ளே நம்மளை வந்து நீக்கியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா அந்த 4 கேட்டகரியும் தனித்தனியாக அவங்க வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அப்போ அதில் வந்து நம்ம பேர் இருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு அப்படி பேர் இருந்து நம்மளுடைய பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டிருந்துச்சு, நம்ம பேர் பட்டியலில் நீக்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன செய்ய வேண்டும், அந்த பிஓக்கள் கிட்டே போய்
ஃபார்ம் 6ன்னு ஒரு ஃபார்மை வந்து தருவாங்க. அப்போ அவங்கக்கிட்ட அந்த ஃபார்மை வாங்கி ஃபில்லப் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா அவங்க வந்து ஒரு அடிஷ்னலாக ஒரு இதெல்லாம் கேட்பாங்க, சான்று மாதிரி. அப்போ அதை நம்ம கொடுத்தோன்னா அடுத்து வரக்கூடிய அந்த இறுதி வாக்காளர் பட்டியலில் வந்து நம்மளுடைய பேரை சேர்த்துருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அதன் அடிப்படையில் வந்து இன்று 10 மணி அளவில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுடைய பேர் வந்துருச்சா வரலையா என்பதை வந்து செக் பண்ணி சொல்லி முடித்துவிட்டு, இம்மேலும் வெற்றி பெற்று மறுமையிலே வந்த சொர்க்கம் ஜன்னத்து சென்ற சொர்க்கத்தில் நீங்கள் உங்கள் குடும்பத்தினரும் நானும் என் குடும்பத்தினரும் ஒன்று கூடுவதற்கு இறைவன் அருள் செய்வானாக என்று கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தவ்ஹானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.